உங்களோட அந்த வீடியோவை சோசியல் மீடியால போடவா அப்படின்னு நம்ம ரச்சிதாவை ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் மிரட்டி இருக்காரு. என்ன விஷயம் அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி சில மாசங்களுக்கு முன்னாடி ஃபயர் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த படம் பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அதிருப்தியான போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு ரச்சிதாவை மிரட்டும் துணியில அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வெளியிட்ட பதிவு தான் இப்ப சோசியல் மீடியால அதிகமா விமர்சனம் செய்யப்பட்டு வருது. ரச்சிதா மகாலட்சுமி நடிப்புல ஜிஎஸ்கே சதீஷ் இயக்கத்துல உருவாக்கி இருக்க ஃபயர் அப்படின்ற படம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகிருக்கிறது இல்ல. இந்த படத்துல நடிச்சிருந்த பிக் பாஸ் பாலா தான் இந்த படத்துல இருந்து விலகிட்டதா சில தினங்களுக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் சம்பளம் எதுவுமே தரல அப்படின்னு போட்டிருந்தாரு. இத ரீபோஸ்ட் செஞ்சிருந்த நம்ம ரச்சிதா மகாலட்சுமி, நான் இந்த ஏமாற்ற இடத்துல இருந்து ஏற்கனவே வெளிவந்துட்டேன், நீங்க தாமதமா வந்திருக்கீங்க, ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு துணைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. அதோட தயாரிப்பாளர் டேக் செஞ்சு நீங்க ஒரு படத்தோட தயாரிப்பாளரா மற்றும் இயக்குனரா இருக்கலாம், அதுக்காக என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ரச்சிதா மகாலட்சுமி ஃபயர் படத்துல சில காட்சிகள் நடிச்சிருந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி ரச்சிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ரச்சிதாவோட சீன்ஸ் எல்லாமே வீடியோவா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல ரச்சிதா இவ்வளவு கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியில இருந்தாங்க. அதனாலதான் ரச்சிதா இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு கூட இப்ப சந்தேகங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த பதிவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் சதீஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் ரச்சிதா, நீங்க நடிச்சதுதான் உங்க பர்த்டேக்கு நாங்க வீடியோவா போட்டிருக்கோம். நடிக்காதது கிராபிக்ஸ் பண்ணிலாம் போடல. இன்னும் படம் வெளியில வரும்போது நீங்க நடிச்ச எல்லா சீன்ஸுமே வெளில வரும். நீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே நடிச்சிருக்கீங்க, இனாமா ஒண்ணும் நடிச்சு கொடுக்கல. அதுக்கு அக்ரிமெண்ட் என் கையில இருக்கு, நீங்க பணம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என் கையில இருக்கு. அதனால உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. தேவைப்பட்டா எல்லாத்தையும் நான் சோசியல் மீடியால போடுற மாதிரி ஆகிடும். மதுரை வினையும் பிக் பாஸ் தன்னை சுடும் அப்படின்னு ஃபயர் படத்துல தாங்கள் நடிச்சதை மறந்துட்டீங்களா அப்படின்னும், அதே படத்தை ஸ்ட்ரிக்ட் விமர்சனம் செஞ்சிருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிக்ட்ல நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படின்னு அந்த போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்காங்க.